மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக நேற்று நாளிலே பார்த்த அதே வார்த்தை தான் இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம். 53ஆம் அதிகாரம், ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தமாக காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்றைய மன்னாவின் தலைப்பு, நாம் சமாதானமாயிருக்க தண்டனையை ஏற்றுக்கொண்ட கர்த்தர். நாம் சமாதானமாயிருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு வரவேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, சமாதானம் இல்லாமல் இருக்கிற நமக்கு சமாதானத்தை தர விரும்புகிறார். அன்று பாவியான ஒரு ஸ்திரீ ஒருத்தி மனம் திரும்பினவளாக ஆண்டவருக்கு பின்னாக நின்று கொண்டு கண்ணீரால் ஆண்டவருடைய பாதத்தை நினைத்தாள். அவள் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்த ஒன்றமாயிருந்தது. ஆண்டவரே, எனக்காக அல்லவா நீ காயப்பட்டீர், எனக்காக அல்லவா நீ நொறுக்கப்பட்டீர், நான் பட வேண்டிய தண்டனை அல்லவா நீர் எனக்காய் பட்டீர் என்று சொல்லி மனம் திரும்பினவள் தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து கொண்டிருந்தார். நான் இப்படி வாழ்ந்தேன், சமுதாயத்திலே அலங்கோலமாய் திரிந்தேன், அலங்கோலமாய் வாழ்ந்த என்னை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இடத்திலே வந்தால் நித்திய வீடு, நித்திய வாழ்வு கிடைக்கும் என்று நம்பி வந்திருக்கிறேனப்பா என்று சொல்லி கண்ணீரோடு தன்னுடைய பாதத்தை கண்ணீரால் நனைத்தாள், கூந்தலினால் துடைத்தாள், பாதங்களை ஓயாமல் முத்தமிட்டார். ஆண்டவர் அவளுக்கு முதலாவது சொன்ன வார்த்தை 48ஆம் வசனத்திலே 7ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே சமாதானத்தோடு போ மகளே என்று சொன்னார். ஆம், சமாதானம் இல்லாமல் கடந்து வந்தாள், சஞ்சலத்தோடு தவிப்போடு மனவேதனையோடு கடந்து வந்தாள், குமரனோடு வந்தாள். அவள் கடந்து செல்லும் போது சமாதானத்தோடு சென்றாள். அந்நாளும் அப்படித்தான். தேவ சமூகத்திலே கடந்து வரும்போது அமைதி இல்லாமல் வந்தாள், சஞ்சலத்தோடு வந்தாள், கண்ணீரோடு வந்தாள். ஆனால் கடந்து செல்லும் போது சமாதானத்தோடு சென்றாள். கேட்கிற அருமையான தேவச்சனமே, நமக்கு சமாதானத்தை கொடுக்கத்தான் அவர் சிலுவை மரத்தை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு உனக்கு சமாதானத்தை தர விரும்புகிறார். இன்னைக்கு உனக்கு ரட்சிப்பை தந்து உனக்கு சமாதானத்தை தர விரும்புகிறார். நித்திய வீட்டிற்கான வழிகள் அவரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவச்சனமே, அவரை இன்னும் தேடாதவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு உன் இருதயத்தை அவருக்கு தந்துவிடு. அவர் உன்னை வாழ வைப்பார். அவர் உனக்கு விடியற் காலத்து விளைப்பை போல சுகவாழ்வை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு சமாதானத்தை தரும்படியாகத்தான் உலகத்திலே வந்தார். அவர் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் தரக்கூடிய சமாதானம் போல இராது. ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனம், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக. சமாதானத்தை தரும்படி அழைக்கிறார். பிரியமான ஒப்புக்கொடுங்கள், சமாதானம் பெறுவீர்கள். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இதோ பாவத்து நிமித்த அக்கிரமங்கள் நிமித்தமாக சமாதானம் இல்லாமல் சஞ்சலத்தோடு தவிப்போடு வேதனைப்படுகிற உடைய பிள்ளைகளை பார்க்கிறேன். இடத்திலே கடந்து வரவும் ஏற்கொடுக்கிற சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் கண்ணீரான வாழ்க்கை கழிப்புள்ள வாழ்க்கையாய் மாற்றி ஆதரவாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் அர்ப்பணித்து வைக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.